ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உளுந்து தோசை தான். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்பு உளுந்து தோலோடு ஊற வச்சு அதை கழுவிட்டு அரைச்சிருக்கேன் நைஸாக. நம்ம அதுமாரி இதில் போட்டுக்கலாம், ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து வெள்ளை உளுந்தும் யூஸ் பண்ணலாம், கருப்பு உளுந்து தோலோடு இருக்க பாருங்கள், அதுவும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நைஸாக அரைக்க முடியும். குறைனெல்லாம் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த தோசை நல்லா வருமே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வெங்காயம், அதாவது ஒரு 3 வெங்காயம், சின்ன வெங்காயத்துக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 3 கேரட்டு, சின்ன கேரட்டாக எடுத்து நைஸாக துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கும், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அப்போ தான் வந்து நாங்கள் தோசை மாதிரி வாக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் தோசை ஊற்றிக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சு தோசைக்கல் வச்சாச்சு. கல் சூடாகட்டும். ஒரு கரண்டி, 1.5 கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். இது நான் சின்ன கரண்டியாக எடுத்துருக்கேன், நீங்கள் பெரிய கரண்டியாக இருந்தால் ஒரு கரண்டி போதும். அப்படியே ரொம்ப தேய்க்காதீங்க, சும்மா நம்ம ஊத்தாப்போ எப்படி இருக்கணும், கொஞ்சம் திக்காக அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம், இல்லை நெய், நல்லெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், அப்படியே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும், திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வேகட்டும் நல்லா. இந்த பக்கமும் வெந்தவுடனே திருப்பி போட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா தோசையும் சுட்டாச்சு. சுட்டுட்டு பசங்களும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. ஷிவினா, தோசை எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணும் சூப்பராக இருக்குன்னுட்டா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.